குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் ஹோரைகளை எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகளை ஒரு மன அலைச்சல், மன உளைச்சல், ஒரு பெரிய மன சங்கடம் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மன நிறைவோடு நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை எப்படி சக்ஸஸாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். சரிங்களா? உதாரணமாக ஒரு கிழமை இன்னைக்கு சரியில்லை, ஆனால் இன்றைய தினம்தான் நம்ம ஒரு விஷயத்தை செய்தாக வேண்டிய கட்டாயத்துலேயும் நிர்பந்தத்துலேயும் இருப்போம். எனக்கு இன்றைக்கி தாங்க ஃப்ரீ, நான் வரேன், நீங்கள் இங்கே வந்துடுங்க, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது உங்களுடைய ரெஸ்யூமை இப்போ எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஆனால் அந்த கிழமையில் டைமிங்கை நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த கிழமையை நம்மளால் ஒதுக்க முடியாது, பார்த்துக்கோங்க. ஆனால் டைமிங்கை நம்ம தேர்ந்தெடுத்துடலாம். ஸோ அந்த டைமிங்கை தேர்ந்தெடுத்து அது நம்மளுக்கு ஒரு அலைச்சலோ அல்லது சங்கடமோ தராமல் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் விதமாக நம்ம மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹோரைகள் பயன்படுதுங்க. இதில் வேறு எந்த விதமான ஒரு சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது ஒரு தசைகள் எப்படி ஒரு ஆர்டராக வருது இல்லைங்களா, அதே போல் தான் இந்த ஹோரைகள் அப்படிங்கிறதும் ஒரு ஆர்டராக வரும், பார்த்துக்கோங்க. இப்போது தசைகள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கேது பகவானில் ஆரம்பித்து புத பகவானில் முடியுது இல்லைங்களா. அதே போல் இந்த ஹோரைகள் அப்படிங்கிறது சூரிய பகவானில் ஆரம்பித்து செவ்வாய் பகவானில் முடியும். அதை முழுமையாக சொல்லணும் அப்படின்னாக்கா சூரியன், சுக்கிரன், புதன், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுங்க. இதுதான் இந்த ஆர்டர், பார்த்துக்கோங்க. இப்படி தான் அது அதனுடைய சுழற்சி இருக்கும். சரிங்களா? கிழமைநாதன் எப்படி ஒரு தசையில் ஆரம்பம் அப்படிங்கிறது சுய புத்தியாக இருக்கும். இது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதே போல் ஒரு கிழமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் அந்த கிழமைநாதரின் ஆதிக்கமே போயிட்டுருக்கும். அதுதான் நம்ம ஹோரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது உதாரணமாக இன்றைக்கி திங்கட்கிழமைன்னு வச்சுக்குவோம். காலையில் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த சந்திர பகவானுடைய ஹோரையே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி, என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, எளிமையாக எதனா யூஸ் பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, காலண்டரில் இதனுடைய விளக்கங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்து என்ன கிழமை, எத்தனை மணிக்கு, என்ன ஓரை அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சூரிய உதயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த சூரியோதயத்தையும் காலண்டரில் கொடுத்துருப்பாங்க, இன்றைய சூரிய உதயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால்குலேஷன் பண்ணும்போது அந்த சூரியோதயத்திலிருந்து 1 மணி நேரம் அப்படிங்கிறத தெளிவாகிடுங்க. சரிங்களா? அடுத்து வேறு என்ன செய்யலாம்? நம்ம வீட்டில் இல்லை, காலண்டரை பார்க்க முடியல, நித்ரா ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. அதில் ஹோரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் ஒரு கிரக ஓரைகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு பாக்ஸில், ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸில் அந்த சிம்பிள் போட்டு வச்சுருப்பாங்க. அதை தட்டினீங்க அப்படின்னாக்கா அன்றைய கிழமைக்கு பகல் இரவுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து எந்த நேரத்துக்கு எந்த கிரகத்தின் ஓரை போயிட்டுருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நெட் யூஸ் பண்ணாத ஆளே இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாத நபர்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த நேரத்துக்கு என்ன ஹோரை போகுது அப்படிங்கிறத எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம், பார்த்துக்கோங்க. இதுக்கு கணிதம் போட்டுன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெலாம் இல்லை. சரிங்களா? இப்போது உங்களுக்கு ஹோரையை எப்படி நம்ம எளிமையாக எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வழி சொல்லியாச்சு. அடுத்ததாக ஒரு கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது 1 மணி நேரம், ஒவ்வொரு மணி நேரமும் இது சுழற்சி முறையில் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த கிழமைநாதருக்கு முதல் ஆதிக்கம், முதல் ஓரை அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ இதுவரையிலும் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்.
இதில் பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் சுப ஓரையா அசுப ஓரையா, இது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. சுப ஓரைகள் அப்படின்னு சொல்கிறது குரு, சுக்கிரன், புதன். அசுப ஓரைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், சனீஸ்வர பகவான். இதில் சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் வளர்பிறையில் சுபராகவும் தேய்பிறையில் அசுப ஓரையாகவும் திகழ்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் தேய்பிறையில் இருக்கும்போது பஞ்சமி திதி வரலும் இருந்தது அப்படின்னாக்கா அது சுபத்தன்மையோடு இருப்பதாக கணிதம். வளர்பிறையில் வருகின்ற பொழுது தசமியிலிருந்து பௌர்ணமி வரை அது ஒரு சுபகிரகத்தின் ஓரையாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அடுத்ததாக இதில் வேறு என்னத்தை பார்க்கணும், என்னத்தை கவனிக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு நாள் கிழமை சரியில்லை, ஆனால் நான் பேச போகிற விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா? பார்க்க போகிற செயல், செய்ய போகிற செயல், அல்லது இப்போது பேசுகிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் அரசாங்கம் சார்ந்து பேச போகிறீங்களா, அல்லது ஒரு வியாபாரம் சார்ந்து பேச போகிறீங்களா, குழந்தைகளை சார்ந்து பேச போகிறீங்களா, அல்லது ஒரு வாகனம் சார்ந்து பேச போகிறீங்களா, இப்படிங்கிறதுல ஒரு தெளிவுக்கு வந்துடுங்க. உதாரணமாக நான் ஒரு பெண் பார்க்குற விஷயமா நான் பேச போகிறேன் அப்படின்னாக்கா, அந்த கிழமை சரியில்லைன்ற கான்செப்டுக்கு நாம் ஏற்கனவே வந்துட்டோம். அப்போது நாம் கையில் எடுக்க வேண்டியது சுபகிரகங்களின் ஓரைகளை கையில் எடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக சுக்கிர பகவான் ஓரையாக இருந்ததுன்னா கூடுதல் சிறப்பு. இதுக்கு அடுத்தது சுப நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது குரு ஓரையாக இருந்தால் கூடுதல் சிறப்பு. நான் கல்வி சார்ந்த விஷயங்கள், வங்கி சார்ந்த விஷயங்கள், எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா புத பகவானை தேர்ந்தெடுங்க. சரிங்களா? ஒரு அரசாங்கம், அரசியல் பிரமுகர், ஒரு ஜாபு, ஒரு ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது சூரிய பகவானை தேர்ந்தெடுங்க. இப்படி அந்த என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துடுங்க. அதற்குண்டான கிரகங்களையும் தேர்ந்தெடுத்துடுங்க. அப்போது இது ஒரு அலைச்சல், திரிச்சல், மன கஷ்டம் இல்லாமல் ஒரு சுமூகமாக அந்த வேலையை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதில் இந்த ஹோரை நமக்கு கொடுக்கும் ஒரு நிலைப்பாடு. பார்த்துக்கோங்க. ஸோ நண்பர்களே, இப்போ சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் இனி வரும் காலங்களில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்க பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.